பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த சில வெளிப்பாட்டின் வசனங்களை கூட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் என்பது மிக முக்கியமாய் இருக்கிறது. இன்றைக்கு சமாதானத்தை தேடி ஒவ்வொரு மனுஷனும் எங்கெங்கேயோ தேடி அலைந்து கொண்டு இருக்கிறான். அவன் சமாதானத்தை நேசிக்கிறதுனாலே ஒவ்வொரு இடத்தை நோக்கி அவன் அலைந்து கொண்டு இருக்கிறான். எப்படி எங்கே சமாதானம் கிடைக்கும், எப்படி சமாதானம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் அலைந்துக்கிட்டு இருக்கான். குடும்பத்தில் சமாதானம், வேலை செய்கிற இடத்துல ஒரு சமாதானம் வேணும். ஏன்னா இந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆனால் சமாதானம் எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எழுதி கொடுத்த இந்த வேதாகமத்திலே நம்முடைய வாழ்க்கைக்குண்டான சமாதானம் இருக்கிறது. எங்கேயும் அலைந்து ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே தேவனுடைய சமாதானம் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். தேவன் எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை நாம் அக்கறையோடு அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று ஆர்வத்தோடு நாம் கவனிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடைய தேவன். அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. மரித்து போய் ஒருவன் கிடைப்பான் என்றால் அந்த வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த மனிதனை நாம் உயிர்ப்பிக்க முடியும். ஒரு மனிதன் பாவத்தோடு விளையாடி கொண்டு பாவத்தில் இருப்பான் என்றால் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தை அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னார். இன்று பூமியிலே அறிவிக்கப்பட்டது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சமாதானம் தேவன் கொடுக்கும் சமாதானம். எந்த மனிதராலும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒருவேளை எனக்கு கஷ்டம் இருக்கலாம், யாராவது ஒரு பண தேவைகளை கொடுத்து தேவைகளை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் நிரந்தரம் இல்லை. தேவன் கொடுக்கும் சமாதானம் அது நித்தியமாக நம்மோடு கூட இருக்கிற சமாதானமாக இருக்கும். நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு சமாதானம் வேணும்னா நம்மோடு கூட இருக்கிறவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அடுத்தது வாசிக்கலாம். சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் என் கூட இருக்கும் நபரை பொறுத்தே நான் சமாதானமாய் வாழ முடியும். வேலை செய்யும் ஸ்தலத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி. நல்லா கவனிங்க. குடும்பத்தில் மனைவி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி சமாதானம் இருக்கும்? ஒரு குடும்பத்தில் கணவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் மனைவிக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்?
மனைவியும் கணவனும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் பிள்ளைகளுக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. நம்ம கூட யார் இருக்கிறார் என்பதை பொறுத்தே நமக்கு சமாதானம் வரும். யாருக்கெல்லாம் சமாதானம் கிடைக்கும்? நல்லா கவனிங்க, ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். யாருக்கெல்லாம் சமாதானம் கிடைக்கும்? தேவனை பிரியப்படுத்தும் பொழுது அந்த மனுஷனுக்கு சமாதானம் உண்டாகும். கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள், கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே அஸ்திபாரமாய் போடப்பட்டவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். தேவனை துதித்து பலி செலுத்துகிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிதலுடன் வாழ்பவருக்கு சமாதானம் கிடைக்கும். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்த ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நன்மை செய்பவர்களுக்கு, பகிர்ந்து கொடுப்பவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஆவியானவருக்குள் வழி நடத்தப்படுகிறவர்களுக்குள் சமாதானம் கிடைக்கும். ஒருவனுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் அவன் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு சமாதானம் வேணும், அவன் சமாதானமாய் வாழணும்னா அவன் என்ன செய்யணும்னா, தேவனுடைய சமூகத்திலே ஆசாரியின் இடத்துல பலி ஆடு இல்லை மாடு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுத்து அந்த மாட்டை அவன் பலி செலுத்தும் பொழுது, அவன் சமாதான பலிகளை செலுத்தும் பொழுது அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடைமுறையில் இருந்தது. லேவியராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், பாருங்க, ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு சந்தையில் அவன் ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது ஒரு காளையாவது எதையாவது ஒன்று வாங்கினானா அதை முதல்ல சோதிச்சு பார்க்கணும். தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலி எந்தவித குறைபாடுகளோடு இருக்கக்கூடாது. அவன் கண்ணை நல்லா பார்க்கணும், 2 கண்ணு நல்லா தெரியுதா, கால்களை நல்லா பார்க்கணும், நல்லா காலெலாம் நல்லா இருக்கா, இல்லை காலில் எதுவும் உடஞ்சிருக்கா, இல்லை வீக்கம் இருக்கா, ஏதாவது இருக்கா, அந்த மாட்டுக்கு ஏதாவது சீக்கு இருக்கா, நோய் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப என்ன செய்யணும், அந்த மாட்டை பரிசோதனை செய்யணும். அப்புறம் அது காளை ஆனாலும் சரி, பசுவானாலும் சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் அவன் அந்த மாட்டை செலுத்தணும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சமாதானம் மக்களுக்கு வேணும்னா, ஒரு மனுஷனுக்கு வேணும்னா அவன் என்ன செய்யணும், போய் மாட்டு சந்தையில் போய் ஒரு மாடை வாங்கி அது பரிசோதனை செஞ்சு அந்த மாட்டை அவன் சமாதான பலியாக அவன் செலுத்த வேண்டும். சமாதானம் பலி செலுத்துவதற்கு ஒரு நடைமுறைகள் இருக்குது. ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். மக்கள் சமாதான பலிகளை செலுத்தும் பொழுது அப்படி அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த நோக்கத்தோடு செய்ய வேண்டும், அது எப்படி யாருக்கிட்ட கொடுத்து செய்யணும்னு ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வரைமுறைகளை கொடுத்துருக்கிறாரு. அதை கூட நம்ம வாசித்துடலாம். லேவியராகமம் 7வது அதிகாரம் 11லேருந்து 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் ரொம்ப தெளிவாக தேவன் ஒரு கட்டளையை கொடுக்குறார். சமாதான பலியை நம்ம எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், அப்போ தேவன் ஒரு கட்டளை கொடுக்குறார். என்னன்னா, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சமாதானம் வேணும்னா அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிமுறைகளை தேவன் கொடுக்கிறார். அது எப்படி இருக்கணும்னா வாசிங்க. அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க மாவுல செஞ்ச ஒரு அதிரசம், நம்ம சாப்பிட்றோம்ல அதிரசம் பண்டிகையில், அதை ஆண்டவருக்கு படைக்கணுமா பழைய ஏற்பாட்டு காலத்தில்.
சரியா? அதிரசத்தெல்லாம் எடுத்து செஞ்சு எண்ணெயில் பிசைஞ்சு அதை போய் தேவனுடைய சமூகத்தில் படைக்கணும். அதோட ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா அதோடு கூட என்ன செய்யணும்? சமாதான பலியும் செலுத்தணும். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாக ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். பாருங்க, அந்த நீ பலி செலுத்துற உடனே அன்னைக்கே புசிக்கணும். நீ அன்னைக்கே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ இன்னைக்கு படைச்சிட்டு அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் இருக்க முடியாது. நீ என்னைக்கு பலி செலுத்துகிறோமோ அன்னைக்கே அந்த பலிகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அதில் ஒன்றும் விடிய காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. அது விடிஞ்ச அடுத்த நாள் வரையிலலாம் வைக்கக்கூடாது. அன்னைக்கே அந்த பலியை அது நிறைவேற்றி விடணும். பாருங்க, எப்பொழுது பிரச்சனைக்கு தீர்வு நம்மளுடைய பாருங்க, பிரச்சனை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. இன்னைக்கு பண கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், எல்லா இடத்துலையும் போனாலும் இன்னைக்கு கஷ்டம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். எப்பொழுதும் நம் பிரச்சனைக்கு சிறந்த ஒரே தீர்வு ஜெபம் மட்டும்தான். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும். தேவனுடைய சமூகத்தில் நீ கண்ணீரோடு இயேசுவின் இடத்துல ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தேவன் கொடுப்பார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவருக்கு நாமம் உண்டு. அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறார். அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபித்தார். தனக்கு இருக்கிற பிரச்சனையை தேவனிடத்தில் சொல்லி அழுதாள், கண்ணீர் வடித்தாள். அவருக்கு இருக்கிற நிந்தைகளை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது தேவன் அன்னாளுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார். குழந்தையே இல்லாத அந்த சமயத்தில் தேவன் சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை அன்னாளுக்கு கொடுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பாருங்க, அப்ப அன்னாள் என்ற அந்த பெண் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபித்து, என்ன அவருடைய கஷ்டங்கள், அவருக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு, குழந்தை வேணும்னு போய் ஜெபிக்கிறாங்க அன்னாள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்புறம் வாசிங்க. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. பாருங்க, இங்கே தேவனுடைய சமூகத்தில் அவள் அழுது புலம்பின பொழுது தேவன் அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அப்பொழுது அன்னாள் தன்னை தேவனிடத்தில் தேவன் யார் என்பதை இந்த இடத்துல சொல்லி அவள் இருதயத்திலே களி கூர்ந்தாள். நாம் யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு சமாதானம் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் அமையும். நமக்கு மனம் போல வாழ்ந்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நம்ம போய் இருந்துக்கிட்டு நம்ம போய் இருந்தோம்னா எப்படி சமாதானம் வரும்? சமாதானம் வராது. நாம் தேவனோடு கூட நம்ம நெருங்கிய ஒரு உறவில் வாழ வேண்டும். தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தில் நம்ம இருக்க வேண்டும்.
தேவனோடு நாம் ஐக்கியத்தை வைத்து கொண்டு அன்பிலே வளர, தேவனோடு உறவில் வளர 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 நம்மளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருகி கொண்டே போகும். இன்னொரு ரகசியமான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த சமாதானம் நமக்கும் வரும். சரிங்களா? அப்போ இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் வருகிறது. நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் தெரியுமா? 1 யோவான் 1:3 வாசிக்கலாம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், எங்களுடைய ஐக்கியம், நல்லா கவனிங்க, எங்களுடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை சமாதான வழியிலே நடத்துவார். அப்போ நம்ம ஐக்கியம் எங்கே இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கணும், பிதாவோடும் இருக்கணும். நம்ம பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் உறவை வளர்த்து கொள்ள எந்த அளவுக்கு நம்ம அவரோடு கூட சேர்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை தருவார். சரி, சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நம்முடைய சமாதானம் நதியை போலும். இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துலலாம் ஒரு செழிப்பு உண்டாகும். அந்த மாதிரி நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் சமாதானத்தை உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். சமாதானம் உண்டாகும் நதியை போலும். நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். அதை வாசித்துருங்க, சங்கீதம் 48:18. ஃபஸ்ட்டு வாசித்தமே 48:18 ஏசாயா. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்குமா? அது கடந்து கடந்து சென்றுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய நீதி எப்படிமா? சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்குமா நம்மளுடைய நீதி. இப்போ நமக்கு ஒரு நீதி வேணும், நமக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு. அந்த அநியாயம் எப்படி இருக்குன்னா, சமுத்திரத்தில் கடலில் ஆழ்கடலில் இருக்குது அந்த நீதி. சரியா? ஆழ்கடலில் இருக்குது அந்த நீதி. நம்மளுடைய நீதி அந்த ஆழ்கடலில் இருக்குது. நம்ம கரையில் நின்றுக்கிட்டு இருக்கோம், நமக்கு நீதி வேணும். நம்ம அநியாயமாக ஏமாற்றப்பட்டிருக்கோம், அநியாயமாய் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த நீதி என்ன செய்யுமா? அந்த அலை நம்மளை அந்த நீதியை நம்மளிடத்துல கொண்டு வந்து சேர்க்குமா? அதை தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுறாரு. நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். ஒரு பொருளை எப்படி சமுத்திரம் கொண்டு வருதோ, அலைகள் கடந்து வர செய்தோ, அதே போல் நம்முடைய நீதியை தேவன் என்ன செய்கிறாராம்? சமுத்திரத்தின் அலைகளைப் போல கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் ரொம்ப முக்கியம். அதுவும் தேவனுடைய சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சமாதானத்துக்கு ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். உன் சமாதானம் நதியைப் போலும்,
உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையிலே தேவ சமாதானம் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவ சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் நீங்கட்டும், குழப்பங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும். அப்பா, தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபை என்னாலும் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க. உடைய கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உடைய தயவு இறக்க எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.